தாவேகா கொடி மங்களகரமாக உள்ளது. தமிழிசை கருத்து. தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மங்களகரமாக உள்ளது என பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய அரசியல் கட்சி தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கு எனது வாழ்த்து. யார் வேணும்னாலும் பொது வாழ்க்கைக்கு வரலாம், மக்களுக்கு சேவை செய்யலாம். அந்த சேவை முழுமையானதாக இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை. தம்பி விஜய்க்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விமர்சையாக கொடி ஏற்றினால் விமர்சனங்களும் வரும். அந்த வகையில் கொடி ஏற ஏற விமர்சனம் ஏறிக்கொண்டுதான் உள்ளது. இது ஆரோக்கியமான அரசியல் சூழல்தான். விமர்சனம் இல்லாமல் ஒரு கட்சி வளர முடியாது. அந்த கொடியின் இடம்பெற்றுள்ள யானை மற்றும் வாகை மலர் மீது விமர்சனம் வந்துள்ளது. கொடியில் யானை இருப்பதால் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அந்த கொடியில் தாமரை மலர் இடம்பெற்றிருந்தால் நாங்களும் விமர்சித்திருப்போம். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர்களின் கொள்கை என்னவென்று தெரிந்த பிறகுதான் விமர்சனம் வரலாம். இங்கு கொடியே விவாத பொருளாகி உள்ளது. எது எப்படி இருந்தாலும் அந்த கொடி மங்களகரமாக உள்ளது. குங்குமமும் மஞ்சளுமாக அந்த கொடி இருப்பது எனக்கு மகிழ்ச்சி என தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் வெள்ளிக்கிழமை காலை தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடி மற்றும் பாடலை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்தார். அப்போது முதல் அது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். விமர்சையாக கொடி ஏற்றினால் உடனே விமர்சனங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொடி ஏற ஏற விமர்சனமும் ஏறி இருக்கிறது. இது ஆரோக்கியமான சூழ்நிலை. விமர்சனம் இல்லையால் ஒரு கட்சி வளர முடியாது. ஆரம்பத்திலேயே விமர்சனம் வந்தது. யானை மீது விமர்சனம் வந்திருக்கிறது, வாகை மலரின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது. அதாவது யானையை அவர்கள் போட்டதனால் பகுஜன் சமாஜ்வாதியின் கட்சியின் தலைவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் நாகரிகமாக சொல்லியிருக்கிறார். பகுஜன் சமாஜ்வாதியின் தலைவர் ஒருவேளை சட்ட ரீதியாக அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். சட்ட ரீதியாக தெரிந்த பின்பு அவர் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. நல்லவேளை அது வாகை மலர் தான் இருந்தது, தாமரை மலர் இல்லை. தாமரை மலர் இருந்தால் நாங்களும் எங்களது கருத்தை நாங்கள் பதிவு செய்திருப்போம். அதனால் அது வாகை மலர் என்பதில் வேற இப்போ சமூக ஆர்வலர்கள் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கொள்கை வந்த பின்பு விவாதம் வரலாம். கொடியில இருக்கிற பூ வாகை மலரா இல்லனா தூங்குமுஞ்சி மலரா இல்லனா யானையை போட்டது சரியா இல்லையா, எது எப்படி இருந்தாலும் கொடி மங்களகரமாக இருக்கிறது. நல்ல மஞ்சளும் சிகப்புமாக குங்குமமும் மஞ்சளும் போல இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆக அந்த வகையில் ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார். வருங்காலத்தில் அவர் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை வைத்து நாம் நமது கருத்துக்களை சொல்வோம். முதலமைச்சரே தெரியாதுன்னு சொல்லும்போது அதை பிரேக் பண்றதுக்காக இந்த பிரேக்கிங் வந்ததா எனக்கு தெரியாது. ஒரு விஜய் இமேஜ் பிரேக் பண்றதுக்காக பிரேக்கிங் வந்ததா எனக்கு தெரியாது. ஆனா அதை வைத்து மட்டும் நான் கருத்து சொல்ல முடியாது. ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு கட்சியை பற்றி தகவல் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆக ஒரு தகவல் வரும்போது இந்த கட்சி பற்றி தகவல் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆக வெறும் பிரேக்கிங் நியூஸால ஒரு கட்சியின் நிலையை பிரேக் பண்ணிவிட முடியாது அல்லவா? ஆக எல்லா நிகழ்வுகளையும் நம்ம பார்ப்போம். வருங்காலத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம்.